வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். ஆனா இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். பொதுவாகவே காங்கிரஸ் தான் கோஷ்டி மோசல்ல நம்பர் 1 சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஓஹோ, அது மிஞ்சி வரையில பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்கா கோஷ்டி மோசல் எங்க பார்த்தாலும் இதா இருக்க. காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளி தாவேக்கா முந்தியதான் அப்படிதான் சிறப்பு செய்தியா இருக்கு. இருந்தாலும் நம்ம துள்ளி வருகிறதுல என்ன நடந்ததுன்னு நம்ம மக்களுக்கு பகிர்ந்துக்கிறது தான் இதோடைய நோக்கம். யாரையும் குற்றம் சொல்றது இல்லை. இப்போ தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா தாவேக்கா அரசு ஆட்சி அமைச்சு பொறுப்பேற்றதுல இருந்தே பல சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கிறது. பல சர்ச்சைகள். ஆமா, அது என்ன மாதிரி சர்ச்சைகள்? அது பல சர்ச்சைகள். இந்த கோஷ்டி பூசல் சர்ச்சை தான் இப்ப உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. பல சர்ச்சைனா இப்ப குற்ற வழக்கு இருக்கிறவங்கள அமைச்சராக்கியது, அந்த சர்ச்சை. போதைப் பொருள் இருக்கிறவங்க, அப்புறம் பாலியல் வன்கொடுமையில சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ, இப்படி பல சர்ச்சைகள்ல இப்ப இந்த கோஷ்டி பூசல் சர்ச்சை தான் உச்சகட்டமா இருக்கு. அதுல மதுரையில நேற்று ஒரு சம்பவம் நடந்து இருக்குது. அதாவது மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் பங்கேற்ற அந்த விழாவை சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமா. இவருக்கு ஷாக் ஆயிட்டாரு. அந்த விழாவில் போய் பார்த்தா காலி மேடை, காலி சேர். ஷாக் ஆகி உடனே திரும்பி போயிட்டார். அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு இப்போ விவாதம் நடந்துட்டு இருக்கு. பின்னணி ஒண்ணுமே இல்லை. அமைச்சர் விழாவே புறக்கணிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண. நல்ல இதுதான் மக்கள் கேட்கிறாங்க. விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்த கல்லானை, பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம், தங்கபாண்டி போன்றவர்கள் எல்லாம் தேர்தலில் நின்று வென்ற போது அமைச்சர் பதவி கிடைக்கும்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே. அது மாநாடு நடந்த போது கடுமையா விலை வைத்தாங்களே. இங்க மதுரை மாநாடு அங்க மாநாடுக்கு பயங்கரமான உழைப்பு அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஆதரவாளர்கள் கூட அமைச்சரே வருக அப்படின்னு போஸ்டர் ஒட்டிட்டாங்க, சோரொட்டி ஒட்டிட்டாங்க அப்பவே. ஆமா, அறிவிப்பதற்கு முன்பாகவே. இதுக்கிடையில என்ன நடந்துச்சுன்னா, அமமுக, பாஜக, அதிமுக என்று 5 ஆண்டுகள்ல 5 கட்சிக்கு போய் கடைசியில தாவேக்காக்கு போன நிர்மல்குமாருக்கு திருப்பரங்குன்றத்துல போட்டியிட வாய்ப்பு கொடுத்து அவர் வெற்றி பெற்று அமைச்சராகவும் வந்துட்டார். அமைச்சரா வந்தது மட்டும் இல்ல, இந்த ஆரம்ப காலகட்ட விஜய் மன்ற ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அதுல எம்எல்ஏ ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்கள மாவட்ட செயலர் இருக்காங்கல்ல, அவங்களை யாரும் அமைச்சராகாத அளவுக்கு பக்குவமா பார்த்துக்கிட்டாருன்றது ஒரு செய்தி விவரம் அறிஞ்சவங்க சொல்றாங்க. ஏன்னா இவர் ஜான் ஆரோக்கியசாமி பவர் சென்டர்ல இருந்து இவருக்கு கரண்ட் வருது. புரிஞ்சுது. மின்சாரத்துறை அமைச்சர் கரண்ட் வருது. இந்த கல்லணை, தங்கபாண்டி இவங்களுக்கு எல்லாம் புஷி ஆனந்தத்துல இருந்து கரண்ட் வருது. விஜய் சொன்னாரு ஒரு பவர் சென்டர் தான், ஆனா பல பவர் சென்டர்கள் இருக்கிறாங்க. இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப கோஷ்டி பூசருடைய உச்சகட்டம். பொதுவா நிர்மல்குமார் அடுத்த கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட தன் கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதியா காலங்காலமா 30 ஆண்டு காலமா உழைச்ச விஜய் மன்றத்தினுடைய அந்த தாவேக்கா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, அரவணைக்கல, அதிகாரிகளுக்கு முன்னாடி முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஒரு செய்தி பரவலா. அதிகாரிகிட்ட கூட அமைச்சர் ஏன் பேசிட்டு எம்எல்ஏக்கள் பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லிருக்கலாமா? எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் ஆசை இருக்கதானே செய்யும். அது நியாயம் தானே. அதுல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்ப அரவணைச்சு போக வேண்டிய இடத்துல அவர் தானே இருக்காரு, அமைச்சர் தானே இருக்காரு. அது ஒரு எதிர்பார்ப்பு நியாயமானது தானே. இது மட்டும் இல்ல, இப்ப மதுரை மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க.
அதிமுகல இருந்து தாவேக்காக்கு தாவுனார்ல அண்ணன் செங்கோட்டையன், அவர் நிலைமையும் பரிதாபகரமா இருக்குது. என்ன நல்லா அவருடைய அரசு நிகழ்ச்சியிலேயே அமைச்சர் விஜய் பாலாஜியும் அமைச்சர் பெண் அமைச்சர் ஒருத்தவங்க பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி இருக்காங்க. அவங்க 2 பேரும் புறக்கணிச்சுட்டாங்க. அமைச்சரே புறக்கணிக்கிறாங்க. ஆமா ஆமா. இப்ப வந்து கோஷ்டி பிடிச்சது எப்படி இருக்குன்னா, அரசு விழாவிலே அமைச்சர்கள் கலந்து கொள்கிற விழாவில அமைச்சர்களே புறக்கணிக்கிறாங்க ஒரு புறத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களே புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுதுன்றீங்களா? இல்ல, முதலமைச்சர் கவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, ஆளுங்கட்சியோடைய எம்எல்ஏக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க செய்தி நீங்க எளிமையா கடந்து போக முடியாது. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் தான் புறக்கணிப்பாங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏவே புறக்கணிக்கிறாங்கன்னா அமைச்சர் விழாவை அமைச்சரே புறக்கணிக்கிறாங்கன்னா இப்ப கோஷ்டி பூசல் என்ன உச்சத்துல இருக்கு. விஜய்க்கு வந்து தெரியுமா தெரியாதா நீங்க கேள்வி கேட்குறீங்க. நான் ஏதோ விஜய் பக்கத்திலே இருக்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்குறீங்க. பொதுவாக இதெல்லாம் அவருக்கு தெரியும், தெரியாம இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஆள் போட்டிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஆள் போட்டிருக்காரு. விஜயுடைய ஆளை வந்து இவங்க தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் நேரடி நிச்சயமா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் இதுல அப்படின்றதுனா, பாவம் வந்து அமைச்சரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க ஒரு புறம், அமைச்சரா இருக்கிறவங்க அதை காப்பாத்திக்கிறதுக்கு போராடுறது ஒரு புறம். இப்படி நடந்துட்டு இருக்கிற நிலைமையில நமக்கு என்ன கவலைன்னா, இந்த துள்ளி வருகிற வேலையில இப்படி நடக்கிற இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கிற போது, பொதுவாக ஒரு அரசியல் கட்சினா எல்லா கட்சியிலுமே கோஷ்டி பூசல் இருக்கிறதா செய்யும். அது ஒன்றும் இல்லாம இருக்காது. அதுவும் ஆளுகிற கட்சினா கோஷ்டி பூசல் உச்சத்துல இருக்கும். ஆனா அரசு விழாவை புறக்கணிப்பதனால இந்த அரசின் மீதே நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. நீங்க சொல்றது பார்த்தா மக்கள் பிரச்சனை கோட்டை விட்டு அரசாக இருக்குமோ. அதாவது என்னதான் இருந்தாலும் இந்த பொது இடங்கள்ல அரசு விழாக்கள்ல எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்றது எம்எல்ஏக்களுக்கும் ஏற்கனவே பாடம் எடுத்திருக்காங்க, அமைச்சர்களுக்கும் பாடம் எடுத்திருக்காங்க. ஆமா, ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் போய் சட்டமன்றத்துல பயிற்சி முகாம் போட்டாங்க. பாடம் எடுத்தவங்களுக்கே இப்ப பாடம் கற்பிச்சு கொடுக்குறாங்க. அதனால இந்த தாவேக அரசின் மீது இந்த உச்சகட்ட 50 நாட்கள்ல இந்த அட்ராசிட்டியை பார்த்துட்டு இனி இது எத்தனை நாளுக்கு இந்த தாவேக அரசுக்கு ஆயுள் இருக்குமோ, இது வந்து இந்த வளர்ந்துட்டு தானே போகும். நீங்க சொல்றது பார்த்தா அது உங்க ஆசையா இருக்கலாம், இல்ல உங்க ஆசையா இருக்கலாம். இப்படி நடக்க கூடாதுன்றதுதான் வந்து மக்களுடைய எண்ணமா எண்ணம். இது தொடர்ந்தா உங்க எண்ணப்படி தொடர்ந்தா இந்த அரசின் மீது முழு நம்பிக்கை இழந்துருவாங்க. அது வருகிற இடைத்தேர்தல்ல மக்களுடைய தீர்ப்புல அது பிரதிபலிக்கிறது நம்பிக்கையோடு இந்திய விவாதத்துல தாவேக கோஷ்டி பூசல் உச்சகட்டம் தடுத்து நிறுத்த முன்வருவாரா முதல்வர். தாவேக அரசின் மீது நம்பிக்கை இழந்து வர மக்களுக்கு இடைத்தேர்தல் அருமருந்தாக அமையுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேகாவுடைய இன்றைய விவாதத்தை நிறைவு செய்து தாவேக அரசு நீடிக்குமா, நிலைக்குமா, முடியுமா என்பதை தமிழ்நாட்டு மக்களின் கையிலே இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.